அர்ஜுனோட வெளியில போயிருந்தியே, அவன் எப்படி பழகுறான்? ரொம்ப சூப்பரா பழகுறாரு அத்தை. நான் உன் கூட இருக்கிறப்போ செம்ம ஜாலியா போகுதுன்னு மாம்ஸே சொல்றாரு. ஏண்டிடி, இதெல்லாம் அண்ணா சொன்னானா இல்ல அவன் சொன்னதா நீயே சொல்றியா? சும்மா இரு அர்ச்சனா, மாம்ஸ் தான் சொன்னாரு. நம்பிட்டோம். சரி, அது இருக்கட்டும். உன்கிட்ட அவன் மனசு விட்டு பேசுறானா? அதானே நமக்கு தேவை. பேசுறாரு அத்தை, ஆனா அவர் மனசுல என்ன இருக்குங்கறத மட்டும் ஓபனா காமிக்க மாட்டேங்கிறாரு. அவர் பழகுறத வச்சு பாக்குறப்போ நான் தான் அவர் மனசுக்குள்ள இருக்கேங்கிறத நல்லாவே தெரியுது. ஆனா அதை காட்டிக்காம நடிக்கிறார் அத்தை மாம்ஸ். டிடி, அவன் மனசுல இருக்கிறது நீதான்னு நாமளே சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அவன் சொல்லணும். அப்படி அவன் சொல்லலனாலும் நீ எப்படியாவது சொல்ல வைக்கணும். இங்க பார், உங்களை எதுக்கு தெரியுமா நாங்க ஒண்ணு அனுப்பி வைக்கிறோம்? நீதான் எதையாவது பேசி அவன் மனசுல உன் மேல விருப்பம் இருக்குன்றத வெளியில கொண்டு வரணும். அவனே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் எங்க வேலை ஈஸியா இருக்கும். அர்ஜுன் வாயில இருந்து அத மட்டும் நீ வாங்கிட்டனா அப்புறம் உங்க கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதான் எங்க அம்மா இருக்காங்களே, அவங்களே நிறுத்திடுவாங்க. என்னடா உளர்ற? நான் உளரல, அம்மா தான் ஏதோ உளறி வச்சிருக்காங்க. ஆமா அத்தை, அவங்க வேற யார்கிட்டயோ எதையோ பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்பதான் பவிக்கிட்ட போய் அவங்கள கோத்து விட்டு வந்திருக்கேன். சும்மாவே இருக்க முடியாதாடா உன்னால? டேய், இங்க எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து போ. போன்றல்ல. ஜோதி, என்னதான் நடந்தது? அவ என்ன சொன்னா? அர்ஜுன் படிப்பு முடியற வரைக்கும் அவளை அர்ஜுன் கூட பேச வேண்டான்னு அன்னைக்கு சொன்னோம்ல, அதுக்கு மேடம் இப்ப நியாயம் கேக்குறாங்க. ஐயோ, ஆமா, நீ என்ன சொன்ன? நான் சும்மா இருப்பேனா? அர்ஜுனுக்கு டிடியை தான் பிடிச்சிருக்கு, அவளோட அவன் சேர்ந்தாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு நடிச்சு விட்டுட்டேன். உனக்கு நிஜமாவே அர்ஜுன் மேல அக்கறை இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத தடுக்காம நீயே ஒதுங்கி போறதுதான் நல்லதுன்னு நல்லா குழப்பி விட்டுட்டேன். சூப்பர்மா, அவ்வளவு சரின்னு சொல்லிட்டாளா? உடனே சரின்னு சொல்லுவாளா? இப்பதானே குழப்பிருக்க. முதல்ல குழம்புவா, அப்புறம் ஒதுங்குவா. டிடி, அப்படி அவ ஒதுங்கணும்னா அது கூட உன் கையில தான் இருக்கு. நீதான் அர்ஜுன உன்னை லவ் பண்ண வைக்கணும். அந்த பவிய ஓரம் கட்டுற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேணாம். ஆனா அர்ஜுன் மனசுல இடம் பிடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுல நாங்க யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அத்தை, நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே மாம்ஸ் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா சொல்ல வைப்பேன். நாங்க ஒன்னும் அர்ஜுனை ஃபோர்ஸ் பண்ணி டிடி கூட பழக சொல்லலையே, அவனே தானே பழகுறான். அப்படின்னா என்ன? அர்ஜுனுக்கு டிடியே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அர்ஜுனையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறனே வையே, மனசுல டிடியை நினைச்ச அப்புறம் அர்ஜுன் உன்னோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? என்ன கேட்டா அர்ஜுனுக்கு டிடி தான் பொருத்தமா இருக்கா. அதனால உனக்கு அர்ஜுன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நீ இதுல இருந்து ஒதுங்கிறது தான் நல்லது.
என் மேல அளவுக்கு அதிகமான அன்பு இருந்ததுனால தானே அர்ஜுன் நீ இந்த பொம்மையை எனக்காக பத்திரமா கொண்டு வந்து என் பிறந்த நாள் அன்னைக்கு கொடுத்த. ஆனா இப்ப அந்த அன்பு எனக்கு முழுசா கிடைக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு அர்ஜுன். நீயும் டேடியும் பழகுற விதமும் ஜோதியத்தை சொன்ன வார்த்தைகளும் எங்க நான் உன்னை இழந்துருவேணும்னு தோண வச்சுட்டே இருக்கு. நிம்மதியா என்னால தூங்க கூட முடியல. மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு சேரவும் முடியாம விலகவும் முடியாம நெருப்பாத்துல நீந்திர இந்த தவிப்ப நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி இந்த அச்ச பாக்குறப்பெல்லாம் நீயும் நானும் கை கோக்குற நாள் சீக்கிரமே வரப்போகுதுன்ற நம்பிக்கை வரும். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு நாள் வராம போயிருமோன்னு பயமா இருக்கு அர்ஜுன். இனி இது என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்டயே இருக்கட்டும். டிடி, இது உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். நேத்து நான் போட்ட போடுல இனி அந்த பவித்ரா அர்ஜுன் பக்கம் வரவே மாட்டா. அதனால நல்லபடியா உன் லவ்வ சொல்லி அர்ஜுனை எப்படியாவது ஒத்துக்க வச்சிரு, சரியா? சரிம்மா. டிடி, ஒன்னும் கவலைப்படாதம்மா. அர்ஜுன் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பான். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா பேசு. சரி, அண்ணனை எங்க கூட்டிட்டு போற? லவ்வர்ஸ் கேஃபேன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன். சூப்பர் டிடி, ஆல் தி பெஸ்ட். இந்த உலகத்திலேயே லவ் ப்ரப்போஸ் பண்ண அம்மாவே பொண்ணை வாழ்த்தி அனுப்புறது இது தாண்டா முதல் தடவையா இருக்கும். நம்ம ஃபேமிலியே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபேமிலி டாடி. மாம்ஸ், மாம்ஸ், இன்னைக்கு மாம்ஸ் கிட்ட என் லவ்வ சொல்லலான்னு பார்த்தா இவ இந்த பொம்மைய வச்சு மாம்ஸ் மனசுல ஃபீலிங்க வர வைக்க பாக்குறாளா? பெரிய காதல் சின்னம் இத இல்லாம பண்ணாதான் மாம்ஸ் எனக்கு கிடைப்பாரு.
பண்ணிருக்க டிடி? இல்ல மாம்ஸ். பவி பவி டேய் அர்ஜுன், என்னடா ஆச்சு? ஏ டிடி, நீ ஏன் கணத்துல கை வச்சிட்டு நிக்கிற? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இவ செஞ்ச காரியத்துக்கு உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். ஏதோ என் மனசுல கொஞ்சம் பொறுமை இருந்தனால இவள அறையோட விட்டுட்டேன். என்னது அரைஞ்சியா? எதுக்குடா இவள அரைஞ்ச? அர்ஜுன் கேக்குறாங்கல்ல, என்ன தப்பு செஞ்சானு நீ கை நீட்டி அடிச்ச? என்ன செஞ்சான்னு தானே தெரியணும், பாருங்க. என் பவி எனக்கு ஆசையா கொடுத்த கிஃப்ட் இத போய் உடைச்சு போட்டிருக்கா அவ. அப்புறம் அடிக்காம வேற என்ன செய்ய சொல்றீங்க? அர்ஜுன், சாதாரண பொம்மை தானடா, அதுக்காக கை நீட்டி அடிப்பியா? இது ஒண்ணும் சாதாரண பொம்மை இல்ல. ஏய், நீ உன் வாயை மூடு. பெரிய உலகத்துல இல்லாத பொம்மை. அத்தை இருங்க, இந்த விஷயத்துல கண்டிக்க வேண்டியது உங்க பொண்ணதான். அதை விட்டுட்டு பவிய திட்டிட்டு இருக்கீங்க. நீங்க ஆசையா வச்சிருந்த பொருளை இப்படி ஒருத்தர் நாசமாக்குறதா உங்களுக்கு புரியும். அது இல்ல அர்ஜுன். யாரும் எதுவும் பேச வேணாம். பவி, நீ என் கூட வா. வாடு சொல்றல. ஹாய் 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 ஹாய். என்ன எல்லாரும் டல்லா உட்காந்துருக்கீங்க? ஐயோ, இது யார் உடைச்சது? இது பவி அர்ஜுனுக்கு கொடுத்த, திரும்ப அர்ஜுன் பவி கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஆச்சு. போச்சு. இந்த விஷயம் மட்டும் அர்ஜுனுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியுமா? இவன் ஒருத்தன் முடிஞ்சு போன விஷயத்த முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். இருங்க, இப்பவே இப்ப அர்ஜுன் கிட்ட சொல்றேன். டேய், அவனுக்கு ஆல்ரெடி தெரியும்டா. தெரிஞ்சு சும்மா விட்டானா? சும்மா எங்க விட்டான்? டிடி கண்ணத்துல ஓங்கி அரைதானே விட்டான். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா எந்திரிச்சு போயிடு. ஒய் கோவம் டிடி, நான் நடந்ததை தானே சொன்னேன். இத பிரி பவி, பிரி. எடு. பாத்துக்கிட்டியா டிடி? இது என்னோட கை, இது பவியோட கை. நீன்னு இல்ல, யார் இதை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நாங்க திரும்ப திரும்ப ஒன்னு சேர்ந்துகிட்டே தான் இருப்போம். அதுக்கு தான் இது சாம்பிள். போதுமா? மச்சான்,
போய் உடனே பொம்மையை ரெடி பண்ணிட்டு வந்துட்டியா? பின்ன என்னடா, அந்த பொம்மை எனக்கு எவ்வளவு முக்கியமானதா இருந்திருந்தா நான் அமெரிக்காவில இருந்து பத்திரமா கொண்டு வந்திருப்பேன். அத போய் அசால்ட்டா தூக்கி போட்டு உடைச்சிட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? உன்கிட்ட பவியோட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு தடவை இப்படி எதுக்காகவும் அவளை ஹர்ட் பண்ணாதீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டே அர்ஜுன், இப்ப என்னடா டிடி ஏதோ விளையாட்டா பண்ணிட்டா, அதுக்கு என்னமோ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இது விளையாட்டு இல்லப்பா, இன்னொருத்தரோட உணர்வு. அதுக்கு மதிப்பு கொடுக்க தெரியலனா அவங்க மனுஷங்களே கிடையாது. இதான் லாஸ்ட். இன்னொரு தடவை பவி விஷயத்துல இப்படி யாரும் எதுவும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ, அப்ப அந்த அளவுக்கு அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா அர்ஜுன்? ஆமா, முக்கியம்தான். அண்ணா, அவ எங்களை விட உனக்கு முக்கியமா? இதான் எனக்கு உன்கிட்ட பிடிக்காததே. எல்லாத்தையுமே சமமா பாருங்கன்னு வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க யாருமே என்னமோ எங்களோட அவளா அவளோட நாங்களான்னு போட்டி போட்டுட்டே இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் ஒண்ணுதான். அதுக்கு பவியும் விதி விலக்கு இல்ல. உங்களுக்கு நான் கொடுக்கிற மரியாதையிலையும் அன்புலையும் பவிக்கு கொஞ்சம் கூட குறையாம தான் நான் கொடுப்பேன். இதை எடுத்துட்டு போய் ரூம்ல வை பவி. இதை உடைக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சா இதே மாதிரி 1000 பொம்மைய நான் ரெடி பண்ண யோசிக்க மாட்டேன். எடுத்துட்டு போ பவி. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். ஏய், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்? இது உனக்கும் எனக்கும் உள்ள அன்போட எக்ஸ்பிரஷன். இத நாசமா போக நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நீ போ பவி. சரி அர்ஜுன். குட் மார்னிங் மேடம். சிவராமன், சொல்லுங்க மேடம். உங்க பையனோட மேரேஜ்ல ஏதோ பிரச்சனையாச்சுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இப்போ எல்லாம் நார்மல் தான் மேடம். ஓ, அப்படியா? அவங்கிட்ட எடுத்து சொல்லி எப்படியோ மூளையை கழுவிட்டேன் மேடம். அவனும் இதெல்லாம் நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் மேடம். இப்போ வீட்டில் தான் இருக்கேன் மேடம். அதான் நான் வேலைக்கு வந்துட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. நமக்கு சரிங்கிறது அவங்களுக்கு தப்பா இருக்கு, அவங்களுக்கு சரிங்கிறது நமக்கு தப்பா இருக்கு. எது சரி எது தப்புங்கிறத முடிவு பண்ணவே முடியல. சரி, ஓகே, அவனே வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அப்ப விடுங்க. ஆனா உடனே மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மனசெலவுல அவன் ரெடி ஆனதும் எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. இல்லனா வர பொண்ணு கஷ்டப்படுவா. சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஏ பவி, என்னாச்சு? இவ்ளோ சந்தோஷமா இருக்க? பாட்டி, இது சாதாரண சந்தோஷம் கிடையாது, பவித்ராவோட வாழ்நாள் சந்தோஷம். அப்படி என்ன நடந்தது? அர்ஜுன் மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம்ல, அது பவிதான்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு பாட்டி. ஆமா பாட்டி, இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா?
என் பவி எனக்கு ஆசையா கொடுத்த கிஃப்ட் இத போய் உடைச்சு போட்டிருக்கா அவன். பாத்துக்கிட்டியா டிடி? இது என்னோட கை, இது பவியோட கை. நீன்னு இல்ல, யார் இதை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நாங்க திரும்ப திரும்ப ஒன்னு சேர்ந்துகிட்டே தான் இருப்போம். அதுக்கு தான் இது சாம்பிள். போதுமா? இதான் லாஸ்ட். இன்னொரு தடவை பவி விஷயத்துல இப்படி யாரும் எதுவும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.